வணக்கம். நாம் அமேசான் மூலியமாக இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எனேபிள்டு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பலருக்கும் இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் இதில் தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இந்த கார்டு அப்படின்றது சாதாரண கிரெடிட் கார்டு தான். இப்போது இந்தியாவில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்டர்நேஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபோன் பேங்கிங் அல்லது நெட் பேங்கிங் மூலிமா போய் கூட இதை எனேபிள் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு அப்படின்றது இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எனேபிள்டு கிரெடிட் கார்டாக மாறிடும். ஸோ இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணி நாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். வெளிநாடுகளில் நம்மளோட டிஜிட்டல் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியாவில் ஃபைவர் மாதிரியான வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது நம்மளோட பேசிக் யூசேஜ். ஸோ இப்போ இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இது எந்தெந்த வகையில் நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இ-காமர்ஸ் ஏற்றுமதிக்கு நாம் அமேசானுக்கு ஆரம்ப காலத்தில் சில கட்டணங்கள் நம்ம கையிலேருந்து செலுத்த வேண்டியிருக்கும். அதை நாம் இந்தியன் ருப்பீஸாகவே செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அது யூஎஸ் டாலராக அங்கே மாறி போயிடும். விசா, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி பல சர்வதேச அங்கீகாரம் பெற்ற கிரெடிட் கார்டெலாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போது Amazon.com, Amazon.co.uk அந்த மாதிரியான தளங்களில் நாம் ப்ராடக்டை விற்பனை பண்ணும்போது இந்த மாதிரி கிரெடிட் கார்டை ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, செல்லர் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்க. உண்மையிலேயே நாம் ஒரு செல்லரா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ கொடுத்த உடனே $1, $2 இல்லை £1 அவங்க பிடிச்சிட்டு திருப்பி அதை கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ போன காசு திரும்ப வந்துடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ரெண்டாவது, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு ஒன்று உண்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா $40 அமேசான் பில் பண்ணுறாங்க. இந்த $40 அமேசான் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா, நாம் பொருளை விற்போம் இல்லைங்களா, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்துருக்கும். ஸோ அதிலிருந்து அவங்க எடுத்துகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நமக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இனிஷியலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நமக்கு பெரிய அளவில் சேல்ஸ் இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து அவங்க அந்த $39.99 எடுப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த கார்டு அப்படின்றது தேவை. இப்போது அமேசான்லேயே நம்ம ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணுறோம், அதாவது பெய்டு ப்ரமோஷன் பண்ணுறோம். அப்போது அதுக்கு நாம் இந்த மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒரு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். ஈவன் அது FBL இருந்தோ அல்லது MFNாவோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் வருது. ஸோ அப்போ சில சார்ஜஸ் நாம் அமேசானுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் கூட நம்ம பேலன்ஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. பேலன்ஸில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட கிரெடிட் கார்டிலேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். இப்போ சிலருக்கும் தோணும், சார் கிரெடிட் கார்டு கண்டிப்பாக வேணும், டெபிட் கார்டு ஆகாதா அப்படின்னு. சில டெபிட் கார்டில் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் எனேபிள்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எல்லா டெபிட் கார்டையும் இந்த அமேசான் ஏற்றுக்கிறது இல்லை. அதனால் கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு சௌகரியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது. அதனால் கிரெடிட் கார்டே வாங்கிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு வாங்குறது அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுங்கள். எந்த பேங்க்கில் இருந்தனாலும் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசா, மாஸ்டர் கார்டு அந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அமேசான் மூலிமா இ-காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறது ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்கும்.